மனிதகுல மூதாதையர்களான ஹாபிட் அதாவது குள்ள மனிதர்கள் இன்றும் இந்தோனேஷியாவில் வாழ்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மனித குலத்தின் ஆரம்பகால மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கருதப்படுகிறது. நவீன மனித இனமான ஹோமோவுக்கு சொந்தமான பழமையான புதைப்படிமங்கள் சுமார் 2.8 முதல் 2.4 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. மனிதர்கள் முதலாக 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தது பற்றிய தகவல்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனித குரங்கின் புதைப்படிமங்களில் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலம் தெரிய வந்தது. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி உருவானது என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் தோன்றியதாக கூறுகிறார்கள். அதே போல 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ பேரினத்திற்கும் சிம்பன்சிகளுக்கும் பொதுவான மூதாதையர்கள் தோன்றினார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்பு நியாண்டர்தால் என்று கூறப்படும் இனத்தினர் ஐரோப்பாவிலும் மத்திய கிழக்கிலும் தோன்றினார்களாம். 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ புளோரசியன்ஸ் என்ற ஒரு மனித இனம் தோன்றியதாக கூறுகிறார்கள். புளோரஸ் தீவு இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவாகும். இதன் தனித்துவமான புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு ஹோமோ புளோரசியன்ஸ் போன்ற சிறிய மனித இனங்கள் வாழ ஏதுவாக இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த ஹோமோ புளோரசியன்ஸ் என்ற மனித இனம் சுமார் 1 மீட்டர் உயரம் மற்றும் சிறிய மூளை அளவை கொண்ட மனித மூதாதையர்கள். அவர்களின் உடல் அமைப்பு மற்றும் பரிணாமம் பல கேள்விகளை எழுப்புகின்றன. அவர்களின் குறைந்த உயரம் மற்றும் சிறிய மூளை அளவு அந்த தீவின் குள்ளத்தன்மை மற்றும் பரிணாம மாற்றங்களின் விளைவாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். அவர்கள் சராசரி மனித உயரத்தில் பாதிதான் இருப்பார்களாம். இதை மேம்படுத்தி நம்மை போன்ற ஆனால் 3 அடி உயரம் கொண்ட மனிதர்கள் வாழ்வதாக லார்ட் ஆஃப் ரிங்ஸ் என்ற திரைப்படத்தில் காட்டியிருப்பார்கள். இவையெல்லாம் கற்பனை என்றாலும் மனிதகுல வரலாற்றில் ஹாபிட்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். அதே போல இந்த மனித மூதாதையர்கள் இந்தோனேஷியா தீவில் இன்றும் மறைந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். 7 லட்சம் மற்றும் 60,000 ஆண்டுகளுக்கு இடையில் புளோரஸ் தீவில் ஒரு சிறிய ஆரம்பகால மனிதர் இருந்தார் என்று கருதப்படுகிறது. புளோரஸ் தீவு இப்போது இந்தோனேஷியா என்று அறியப்படுகிறது. இந்த ஹோமோ புளோரசியன்ஸ் என்ற மனித இனம் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதர்களின் வருகை வரை இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் வசித்து வந்த உயரம் குறைந்த தொன்மையான மனித இனம் என்று கூறுகிறார்கள். இவர்களை ஹாபிட் என்றும் கூறுகிறார்கள். மேலும் வழக்கமான மனிதர்களை விட 1/3 பங்கு மூளையை மட்டுமே கொண்டிருந்தார்கள். இந்த இனம் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்துவிட்டன என்று பல ஆண்டுகளாக ஆய்வு முடிவுகள் கூறின. ஆனால் இப்போது இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த ஹோமோ புளோரசியன்ஸ் உண்மையில் அழிந்து விட்டதா என்பது யாருக்கும் தெரியாது என்றும் அவை இன்றும் இந்தோனேஷியா தீவில் உயிருடன் இருக்கலாம் என்ற வாதத்தை முன்வைக்கிறார். ஆல்பர்டா பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற மானுடவியலாளர் கிரிகோரி ஃபோரத் 1984 ஆண்டு முதல் தனது ஆராய்ச்சியை தொடங்கியதிலிருந்து காட்டில் வாழும் மனித உருவங்கள் பற்றிய பல அறிக்கைகளையும் கதைகளையும் சேகரித்து வருகிறார். 2003 ஆண்டு புளோரஸ் தீவில் உள்ள லியாங் குகையிலிருந்து 4 அடிக்கும் குறைவான உயரத்திலிருந்து மனித உருவம் கொண்ட உயிரினத்தின் ஒரு பகுதி பெண் எலும்புக்கூட்டை விஞ்ஞானிகள் குழு தோண்டி எடுத்த பிறகு அவர் மேலும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார். அப்போதிலிருந்து இந்த ஹாபிட் மக்கள் ஒருபோதும் அழிந்து போகவில்லை என்ற வதந்திகள் பரவின. மேலும் இது போன்ற மனித மூதாதையர்களை 30க்கும் மேற்பட்டோர் நேரில் பார்த்ததற்கான சாட்சி இருப்பதாக ஃபோர்த் என்ற ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளார். மேலும் இந்த ஹோமோ புளோரசியன்ஸ் எளிய கல் கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடி வாழ்ந்து வந்ததாக கூறுகிறார்கள். மேலும் இந்தோனேஷியாவில் வாழும் பழங்குடி மக்கள் ஈபோ கோகோ எனப்படும் சிறிய மனிதர்களை பற்றிய கதைகளை கூறுகின்றார்கள். இது ஹோமோ புளோரசியன்ஸ் பற்றிய கதைகளாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். இந்த ஹோமோ புளோரசியன்ஸ் ஒரு மர்மமான மற்றும் வியக்க வைக்கும் மனித மூதாதை இனம். அவர்களின் வரலாறு மற்றும் சாத்தியமான இருப்பு மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.